ரிசர்வ் வங்கி வகுத்தளிக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த கடன் வசூலிக்கக்கூடிய ஏஜென்சி இயங்குதா? வண்டியோட சாவியை பிடுங்கிறது, வண்டியை பறிமுதல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, அல்லது அக்கம் பக்கம் பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது, கண்டவர்களை இவங்க தான் எங்களுடைய கடன் வசூலிக்கும் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு நாள் தவறுனதுக்கே அவருக்கு இவ்வளவு தண்டனை நீங்க கொடுக்குறீங்க. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல இப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளாத மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விவகாரம். அது அரசு வங்கியா இருக்கலாம், அல்லது தனியார் துறை வங்கியா இருக்கலாம், அல்லது தனியார் நிதி நிறுவனங்களா இருக்கலாம். இப்படி யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட ஏதோ ஒரு தேவைக்கு தவணை முறையில ஒரு கடனை வாங்கிட்டு ஒரு தவணையை நம்ம கட்ட தவறிட்டோம்னா கை நீட்டி கடன் வாங்கிட்டோங்கிறதுக்காகவே அந்த நிறுவனங்கள் படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. குறிப்பா ஒரு செல்போனை இஎம்ஐ ஆப்ஷன்ல வாங்காத நபர்கள் கிடையாது. அப்படி தப்பி தவறி சில குறிப்பிட்ட நிறுவனத்திட்ட கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒரு செயலிய கட்டாயமா அவங்க உள்ளேயே நிறுவி இருக்கிறாங்க. அதுல நம்மளுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தாகணும். 5ஆம் தேதி அவங்களுக்கு இஎம்ஐ டேட்டு. அந்த தேதியில 1 மணி நேரம் நம்ம தாமதமா பணம் கட்டியிருந்தோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்க மாட்டாங்க. மாறா நம்ம போனை அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துப்பாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு தொந்தரவுகளை ஒரு வாடிக்கையாளர்கள் எதிர்கொண்டது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். குறிப்பா அந்த விவசாய கடன் வாங்கக்கூடிய டிராக்டர் போன்ற உழுபடை கருவிகள் வாங்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அவங்க எதிர்பார்த்த மாதிரி விவசாயம் பொய்த்து போயிருக்கும். குறிப்பிட்ட நேரத்துல அவங்களால தவணை கட்ட முடியாம தவணை தவறி இருக்கும். அவங்கெல்லாம் பெரும்பாலும் விவசாயிகள் கொஞ்சம் நாணயத்தமா நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா அப்பேற்பட்ட விவசாயிகள்கிட்டயே அடாவடி காட்டுறது, அவர்களுடைய டிராக்டர்களை பறிமுதல் பண்றது, இன்னும் சொல்ல போனா அந்த வீடுகள்ல போயிட்டு போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது, அந்த சுவர்ல இவர் கடன்காரன் அப்படின்ட்டு எழுதி அவமானப்படுத்துறது, இது போன்ற சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடந்துட்டு இருக்குது. அதன் காரணமாக பலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த பின்னணியில தான் இது போல கடன் வசூலிக்கும் ஏஜென்ட்டுகள் வாடிக்கையாளர்கள்ட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகளை கடுமையாக்கி இருக்குது ரிசர்வ் வங்கி. அப்படி என்னென்ன மாற்றங்களை ரிசர்வ் வங்கி பரிந்துரைச்சிருக்குது அப்படின்னா, இது போல கடன் வசூலிக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளை அந்த தனியார் வங்கியா இருக்கட்டும், அரசு வங்கியா இருக்கட்டும், கண்டவர்களை இவங்க தான் எங்களுடைய கடன் வசூலிக்கும் ஏஜென்ட் அப்படின்னு அவங்க நியமிச்சுக்க முடியாது. அந்த கடன் வசூலிக்கக்கூடிய எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாம ஒரு ரவுடி குரூப் மாதிரி அவங்க ஒரு பேருக்கு ஒரு ஏஜென்சின்னு பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அவர்களை ஒரு குண்டர்களை போல பயன்படுத்துற அந்த நடைமுறை இனி செல்லாது. மாறா ரிசர்வ் வங்கி வகுத்தளிக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த கடன் வசூலிக்கக்கூடிய ஏஜென்சி இயங்குதா அப்படிங்கிறத சரிபார்த்து அவங்க ஒப்புதல் அளித்த நிறுவனங்கள்ல ஏதேனும் ஒன்றைத்தான் இவர்கள் கடன் வசூலிக்கும் ஏஜென்சியா நியமித்துக் கொள்ள முடியும். இதுதான் முதல் அடி. 2வது, அந்த வங்கிகள் தங்களுடைய கடன் வசூலிக்கும் ஏஜென்சிகளா நாங்க யாரெல்லாம் நாங்க நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு 4-5 நிறுவனங்களை அவங்க தேர்வு செய்திருந்தாங்கன்னா அந்த விவரங்களை அவர்களுடைய இணையதளத்துல பொது வெளியில அதை பதிவிடணும். அப்ப அந்த குறிப்பிட்ட ஏஜென்சினால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்ட அந்த வாடிக்கையாளர் இருந்தார் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அந்த வங்கியில கடன் வாங்குறத அவர் தவிர்க்கலாம், அல்லது அவர் முறையிடலாம். அதற்கான வாய்ப்பை ரிசர்வ் வங்கி தற்போது வழங்குது. 2வது, காலையில 8 மணிலிருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் தான் யாருக்கா இருந்தாலும் போன் பண்ண முடியும். இல்லைன்னா காலையில 5 மணி 6 மணிக்கே கூட இந்த ஏஜென்சிகள்கிட்ட இருந்து தொலைபேசி தொந்தரவுகள் அப்படிங்கிறது தொடங்கிரும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். அது நைட்டு 10 மணிக்கு மேல கூட தொடர்ந்த சம்பவங்கள்லாம் இருக்கு. அப்ப முதல்ல நேர கட்டுப்பாடுங்கிறது வந்திருக்கு. அடுத்தது, அவங்க முன்னாடி பேசுற மாதிரி ஒரு கண்டமேனிக்கெல்லாம் பேச முடியாது. அவர்களுடைய அந்த குரல் பதிவை கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படின்னும் அத ஒரு 6 மாத காலத்துக்கு குறைந்தபட்சம் அவங்க பாதுகாத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையையும் ஆர்பிஐ புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எதிர்காலத்துல அவர்களுடைய அந்த அணுகுமுறையில ஏதேனும் சிக்கல் அது புகாராக வந்துச்சுன்னா அந்த புகாரை சரிபார்க்கிறதுக்கு இந்த ஆடியோ பதிவு அவசியமாகுது. அந்த விதத்துல இனிமேட்டுக்கு கொஞ்சம் பார்த்துதான் அவங்க பேச வேண்டியிருக்கும். அடுத்தது, கடன் வசூலிக்கக்கூடிய நபர்கிட்ட முன்கூட்டி சொல்லாம ஒரு சர்ப்ரைஸா போய் நின்றுகிட்டு வண்டியோட சாவியை பிடுங்கிறது, வண்டியை பறிமுதல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, அல்லது அக்கம் பக்கம் பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது, இது போன்ற காரியங்கள்ல அவர்கள் இனி ஈடுபட முடியாது. ஏன்னா நீங்க ஒரு வாடிக்கையாளரை கடன் வசூலிக்கிறதுக்காக நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே அவருக்கு நீங்க தகவல் கொடுத்தரணும்.
எப்பா நீங்க இத்தனை நாளா எங்களுக்கு கட்ட வேண்டிய தவணையை நீங்க கட்ட தவறிட்டீங்க, அந்த கடனை வசூலிக்கிறதுக்காக நாங்க வீட்டுக்கு நேரில் வரோம், நாளைக்கு வாரோம் அப்படின்னு அவர் அங்க இருக்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் நீங்க கிளம்பணும். இப்படி ஒரு விதிமுறையை ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இதுல கையாளக்கூடிய அந்த முறையற்ற வழிமுறைகள் என்ன? ஒரு ஷாப்பிங்க்கு போயிருப்பாரு, அந்த காரை அவர் இஎம்ஐல வாங்கியிருப்பாரு, ஒரு டூ வீலர் வாங்கியிருப்பாரு, அந்த இடத்துல ஒரு பார்க்கிங் எங்கேயோ நிப்பாட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு டூப்ளிகேட் சாவியை கைவசம் வச்சிருக்கிறாங்க இந்த கடன் கொடுத்த நிறுவனங்கள். அப்ப இவர் உள்ள போயிட்டு வெளில வரதுக்குள்ள வெளில வந்து பார்த்தா வண்டி இருக்காது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இப்பதான் 2 பேர் ஓட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ற அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப ஆக இது போல இந்த வீடு, காரு, டூ வீலர் இது போன்ற பொருட்களை நீங்க பூட்ட முடியாது. அதுக்கும் ஆர்பிஐ கடிவாளம் போட்டிருக்கு. இப்ப நம்ம தொடக்கத்திலே சொன்னது போல அந்த செல்போன் ஒரு தவணை தவறிடுச்சு, 1 மணி நேரம் தவறினாலும் அது பணத்தை எடுக்க போறது கிடையாது. அதற்கு செக் பவுன்ஸ் சார்ஜஸ் போட்டு அவங்க பணத்தை கூடுதலா கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்ப இது போல ஒரு நாள் கட்ட தவறினதுக்கே அவர்களுடைய செல்போனுக்கு உள்ளார மெசேஜ் வராத அளவுக்கு, ஒரு எமர்ஜென்சி கால் அவங்க அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த செல்போன் உள்ளிட்ட அந்த சாதனங்களை முடக்கிறது அப்படிங்கிறத இனி அவங்க செய்ய முடியாது. அப்படி ஒரு நடவடிக்கை அவசியப்பட்டதுன்னா அவர்கள் கடன் தவணை கட்ட தவறின நாளிலிருந்து 60 நாட்களுக்கு பிறகுதான் அப்படி நீங்க செய்ய முடியும். அதாவது அந்த சாதனத்தினுடைய செயல்பாட்டை முடக்கிறது அப்படிங்கிற காரியத்தை தவணை தவறியதிலிருந்து 60 நாளுக்கு பிறகுதான் செய்ய முடியுங்கிற ஒரு நிபந்தனையை கொண்டு வந்திருக்காங்க. சரி, அது போல நீங்க செஞ்சுட்டீங்க, அவரும் பதறி அடிச்சு வேற வகையில பணத்தை வாங்கி அந்த தவணையை கட்டிடுறாரு. அப்போ ஒரு நாள் தவறுனதுக்கே அவருக்கு இவ்வளவு தண்டனை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அவர் முறையா கட்டிட்டாருன்னா கட்டினதுக்கு பிறகு இவர்கள் செய்த அந்த முடக்கத்தை உடனடியாக அவங்க விடுவிக்கிறது கிடையாது. அதுக்கு 1 நாள் 2 நாள் அலைய விடுறது, ஒரு 10 போன் நம்ம செய்து பண்ணாதான் இந்த ப்ராசஸ்ல இருக்கு, இவங்கள்ட்ட இருக்கு, அவங்க அப்ரூவல் பண்ணாதான் இது வரும் அப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லி காலம் தாழ்த்தின கதைங்கிறது நடந்திருக்கு. அந்த கதைக்கு இனி வேலை இல்லை. தவணை தவறலன்ட்டு அவங்களுடைய செல்போன் உள்ளிட்ட அவங்களுடைய சாதனத்தை நீ முடக்கணும் அப்படின்னு சொன்னா, தவணையை கட்டிட்டாங்க அப்படின்னா கட்டுன 1 மணி நேரத்துக்குள்ளார நீ எதையெல்லாம் தடுத்தையோ எதையெல்லாம் நீ முடக்கினையோ அதை அப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி 1 மணி நேரத்துக்குள்ளார நீங்க ரிவர்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா தாமதிக்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 250 ரூபாய் வீதம் இழப்பீட்ட அந்த சம்பந்தப்பட்ட கடன் வசூலிக்கும் நிறுவனம் அல்லது வங்கி வாடிக்கையாளருக்கு வழங்கணும். இதுல ரொம்ப முக்கியம், அந்த வாடிக்கையாளருடைய தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துறது. இது சட்டப்பூர்வமாகவும் நடக்குது, சட்ட விரோதமான சில நடைமுறைகளும் நடக்குது. இது இந்த இஎம்ஐ கடன் வலையில சிக்கி தவிச்சிருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை எதிர்கொண்டவங்க நிறைய இருந்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா ரொம்ப அந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயன்பாட்டுல இது போன்ற அந்த தனிப்பட்ட தகவல்களை முறைகேடா பயன்படுத்துற அந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு, அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறாரோ அவங்களுடைய மாமன், மச்சன், சித்தப்பா அவங்களுக்கு போன் போகும். அவர் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒரு பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு போன் போகும். இந்த மாதிரி குமார் உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். அவர் எங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு கடன் கட்ட மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் பார்த்து கட்ட சொல்லுங்க அப்படின்னு தகவல் வரும். ஊருக்கு அப்படி போகும். பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு போன் அழைப்பு போகும். இது தமிழகத்துல ஒரு சர்வசாதாரண நடைமுறை. அப்ப இதை சரௌண்டிங் கால் அப்படின்னு முறையில அதை சொல்றாங்க. அவர்களுடைய தொலைபேசியிலிருந்தே அவர்களுடைய அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை சட்டவிரோதமான முறையில எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு டார்ச்சரை கொடுக்கறது. அப்ப வீட்டுல இருக்கிற அப்பாவுக்கே தெரியாம கடன் வாங்கியிருப்பாரு, பொண்டாட்டிக்கு தெரியாம கணவர் ஒரு இஎம்ஐ வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய விவகாரம். ஆனா அது ஊருக்கே தெரியற மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க போன் பண்ணி எனக்கு நீ இப்போ கடன் கட்டலைன்னா எனக்கு ஏன்டா போன் வருது, அவங்க இது எப்படி வேற இதுல சொல்லிடுறாங்க அப்படின்னா அவர் தான் உங்க நம்பரை கொடுத்தாரு அப்படின்னு வேற ஒரு பிட்ட போட்டு விட்டுறாங்க. அப்ப நீ ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு என் போன் நம்பரை கொடுத்தையாடா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை வர்றதுக்கான ஒரு சூழலும் இங்க இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப இது போன்ற அந்த சட்டவிரோத நடவடிக்கைகள்ல அந்த கடன் வசூலிக்கும் ஏஜென்சிகள் ஈடுபட முடியாதுங்கிறதுக்கு தான் ஆர்பிஐ இந்த கடிவாளங்களை போட்டிருக்கு. அடுத்து இது போன்ற அந்த கடன் வசூலிக்கக்கூடிய முறைகள்ல ஏதேனும் சிக்கல்கள் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா அதை முறைப்படி வங்கியில ஒரு புகாரா தெரிவிப்பதற்கு ஒவ்வொரு வங்கியும் அதற்கான ஒரு விதிமுறைகளை, ஒரு கட்டமைப்பை அவங்க ஏற்படுத்தி இருக்கணும் அப்படின்னும் ஒரு வழிமுறையை முன்மொழிந்திருக்கு. இதெல்லாம் சரி, இதெல்லாம் உடனே அமலுக்கு வருதா அப்படின்னா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இதையெல்லாம் தற்போது ஒரு முன்மொழிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல சட்ட ரீதியான சில நடவடிக்கைகளை, சில முன்னேற்பாடுகளை வங்கி தரப்புலையும் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதை கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆர்பிஐயும் அதற்கான சில
சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருப்பதிலிருந்து இந்த நடைமுறை எதிர்வரும் 2027 வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதலாக அமலுக்கு வருது. இன்னொரு 4 மாசம் கழிச்சு வந்தாலும் இது ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிற விதத்துல இது தமிழகத்துல கடன் வாங்கி இந்த மாதிரி கடன் வசூலிக்கும் ஏஜென்சிகளிடம் சிக்கி தவித்துட்டு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தகவலா வந்து சேர்ந்திருக்குங்கிறது தான் இங்க செய்தி. இது போல உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஏதேனும் கசப்பான அனுபவங்கள் இந்த கடன் வசூலிக்கும் நிறுவனங்கள் கையாண்ட அந்த மோசமான வழிமுறைகள் அப்படி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.